கூட்டிட்டு போ, வேலை முடியற வரைக்கும் இருந்துட்டு வாங்க. அவளுக்கு லீவு கிடைக்காதுமா. என்னம்மா சொல்றா இவன்? அதான் அவரே சொல்லிட்டாருல்ல அத்தை, லீவ் கிடைக்காதுன்னு. டேய், என்னடா இது? புதுசா கல்யாணம் ஆனவங்க லீவு கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியா வராதுடா. அவளுக்கும் லீவு கொடுத்தா நீ போ, இல்லனா வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீயும் பேசாம இங்கே இரு. அக்கா, இது என்ன நம்ம கடன் நினைச்சியா? எனக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்புறதுக்கு? சரிடா, அப்ப அவளுக்கும் லீவு கேளு. ஏன் நித்யா, நிஜமாவே உனக்கு லீவு கிடைக்காதா? ஆமா, ஒர்க் இப்போ கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கு. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சம்மா. எதுக்கா இன்னொருத்தர்கிட்ட போய் கெஞ்சிட்டு கிடக்கணும்? பேசாம வேலையை விட்டுறேன். நீ சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற போறியா என்ன? சாரி மாமா, ராஜியே வேலைக்கு போனா கூட எக்காரணத்தை கொண்டும் வேலையை மட்டும் விட்டுறாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆம்பளைங்க வேலைக்கு போறது வேணா பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஆனா பொண்ணுங்க விஷயம் அப்படி இல்லை மாமா. எங்க அப்பா கிட்டயும் நான் இதை தான் சொன்னேன். அந்த வீட்லயும் நான் சம்பாதிச்சுதான் காப்பாற்ற வேண்டியதில்லை. தயவு செஞ்சு வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதும் மறுத்து பேசுறேன்னு இல்ல உங்களை ஹர்ட் பண்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பொண்ணுங்க வேலைக்கு போறது அவங்க இண்டிவிஜுவாலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் தப்பா ஏதாச்சும் சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம விருப்பப்படி லீவ் போட முடியலையேன்னு தான் சொன்னேன். சரி, உன் விருப்பப்படி என்னமோ பார்த்து பண்ணிக்க. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். வரேன் அத்தை, வரேன் மாமா. நட்ராஜ், முதல்ல வேலைக்கு போறேன். கண்ணை மூடி அப்பா கிட்ட வேண்டிக்கப்பா. நிச்சயமா அவர் உனக்கு துணையா இருப்பார்ப்பா. இங்க பாருப்பா, உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கு கூட என் மனசு ஒத்துக்கல. இருந்தாலும் நீ வேலைக்கு போனா வேற எதையும் நினைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் உன்னை அனுப்ப ஒத்துக்கிட்டேன். கண்டத்தையும் போட்டு மனசு குழப்பிக்காதப்பா. உனக்கு வேற ஏதாவது நினைப்பு வந்தா கூட அம்மாவை நினைச்சுக்கோ. சூர்யாவை பத்தி யோசனை பண்ண, மதிய சிந்தனை பண்ண. எல்லாத்துக்கும் மேல உங்க அப்பாவை எப்பவும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார்ப்பா. நீங்க தைரியமா இருக்குமா? நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். வேலையில கவனமா இருந்துக்கோ. அகில அண்ணன் பேரை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கோ. எல்லாம் சரியா வரும். சரிம்மா. மதிய சாப்பாட்டு நேரத்தோட சாப்பிடுப்பா. என்ன? சரி, சாப்பிட்றோமா. என்னடா ரெடியா? போலாமா? ரெடியாடா, போலாமா? என்ன ஷாம், உன் ஃப்ரெண்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன் இல்லனா நீ இந்த பக்கம் வரதே நிறுத்திடுவேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, வந்துட்டியே. இனிமே அடிக்கடி வருவேன். நடராஜ் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு வேலையும் ஏரியாவும் செட் ஆகிற வரைக்கும் நாம தானே கூட இருந்து பார்த்துக்கணும். அதான் அவனை காலையில் கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுவேன். உனக்கு எதுக்குப்பா சிரமம்? இதில் நம்ம சிரமம் இருக்கு. வீட்டில் சும்மா சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக அவனை காலைல கொண்டு போய் விட்டு சாயங்காலம் வரப்போ கூப்பிட்டு வந்துட போகிறேன். நடராஜ்க்காக இது கூட செய்யலாம் எப்படிமா? என்னம்மா எங்களுக்காக நீ இவ்ளோ சிரமப்படுறியப்பா. நீங்கள் இப்படி பேசுறது என் மனசு கஷ்டமாக இருக்கு. இல்லப்பா, அவனை பெத்த தாய் நான் இருந்து பார்த்துக்கணும். என் இடத்துல நீ இருந்து பார்த்துக்கிட்ட. கடன்காரன் கழுத்து பிடிக்க வந்தப்போ எங்கேயோ போய் பணம் வாங்கிட்டு வந்து காப்பாத்துன. உங்க வீட்டுல எங்களால உனக்கு கெட்ட பேரு. ஆனாலும் கூட இவனுக்காக நீ வர. எல்லாத்துக்கும் என் குடும்பம் மொத்தமா சேர்ந்தா கூட உனக்கு கைமாறு செய்ய முடியாதுப்பா. ப்ளீஸ்மா, என்னை யாரும் இப்படி பிரிச்சு பேசாதீங்க. நடராஜ் மட்டும் தான் உங்களுக்கு பிள்ளையா, நான் இல்லையா? ஐயோ, என்னப்பா இது? நீயும் என் புள்ளதான். அப்புறம் என்னம்மா, விடுங்க.
சரி சீக்கிரம் காபி சாப்பிட்டு கிளம்புப்பா. தேங்க்ஸ்க்கா. என்னடா போலாமா? ம் போலண்ணா. அம்மா வரமா. போயிட்டு வாப்பா. சூரியமதி வரேன். அம்மா மதியம் என்ன செய்யட்டும்? கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுக்கட்டா? சரிம்மா. அம்மா மேஜரம்மா வீட்டுக்கு போறல, அவங்க சொன்னாங்கன்னு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடாத. உனக்கும் சேர்த்து தான் செய்யறேன். மதி, என்னம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதி. என்னாச்சுமா? இப்படி எந்த வருத்தமும் இல்லாம எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறது. அம்மா வருத்தப்படாம இருக்கிறது நல்ல விஷயம் தானே? இல்ல மதி, எல்லாத்தையும் அப்படி விளையாட்டுத்தனமா எடுத்துக்க முடியாதுமா. உன் மாமியார் உன்னை வந்து கூப்பிட்டப்போ நீ வர முடியாதுன்னு சொன்ன. அது ஏதோ அந்த நேரத்து கோபம். தன்னால சரியாயிடும் நினைச்சேன். நாமளும் கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் அவங்க பயப்படுவாங்கன்னு நான் உனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசினேன். ஆனா இப்ப நீ நடந்துக்கிறத பார்த்தா உண்மையிலேயே நீ அப்படி ஒரு முடிவோடு இருக்கிற மாதிரி இருக்க. வேண்டாமா, அவசரப்பட்டு உன் எதிர்காலத்தை நீயே தொலைச்சிடாத. உன் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க பேச்ச ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணுமா? அந்த அம்மாவை நல்லதுலயும் சேர்க்க முடியாது, கெட்டதுலயும் சேர்க்க முடியாது. நேத்து வந்திருந்தப்ப கூட அவங்க பேசினதை பார்த்த இல்ல. அவங்க பேச்ச ஒரு பேச்சா எடுத்துக்கணுமாமா? இங்க பாருமா, மாமியாராலேயோ நாத்தனாராலேயோ பிரச்சனைனா சத்தியமா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா என் மாமியார் கெட்ட மனுஷனு கூட என்னால சொல்ல முடியாது. பிரச்சனை எல்லாமே என் புருஷனாலதாமா. புரியுதுமா. அதுக்காக கட்டினவரை வேண்டான்னு விட்டுட்டு வந்துட முடியுமா? ஆம்பளை தப்பு பண்ண நாம தானே அவங்கள சரி பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் திருத்திட முடியுமா? இல்லம்மா, இவரை என்னால திருத்த முடியாது. நான் இப்ப அவருக்கு மொத்தமா தேவையில்லாத பொருள் ஆயிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்லி எப்படிமா அவர் கேட்பாரு? ஒருவேளை வேற ஒரு பொண்ணு நினைச்சா அவரை திருத்த முடியுமோ என்னமோ. ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட அதெல்லாம் சும்மா கணக்கு. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பான ஆளுமா. எப்படி மாத்த முடியும்? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் மேல கொஞ்சம் கூட அன்பு காட்டினதில்ல. பத்தாததுக்கு வீட்டுக்கே ரஞ்சினியை கூட்டிட்டு வந்து என்ன நோக்கடிக்கிறாரு. அவர் பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக தூக்கத்துல நான் பாபு பேரை சொல்றேன்னு சொன்னது எப்படிப்பட்ட புத்திமா? கல்யாணம் பண்ண 2வது நாளே நான் அவருக்கு சலிச்சு போயிட்டேமா. அப்பவே என் மேல சேர பூச ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா பேச்ச கேட்காம நாமளா பண்ணிக்கிட்ட கல்யாணமாச்சே, இப்ப போய் நின்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்களேன்னு பல்ல கடிச்சிட்டு தான் இத்தனை நாளா இருந்தேன். இதுக்கு மேலயும் தாங்க முடியாம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ சொல்ற அத்தனையும் எனக்கு புரியுது மதி. ஆனா எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. படிப்பறிவில்லாத எனக்கு அம்மா காரியத்தை யோசிக்க தோணும். ஐயோ, என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு மனசு அடிச்சுக்கும். அதே சமயம் என் பேர புள்ள அப்பா இல்லாம ஏங்கி தவிச்சு வளரணுமான்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு மதி. எதுக்கும் ஒரு தடவை விட்டு பிடிச்சு பாருமா. ஒருவேளை என் பேர புள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தாவது ஒரு மனசு மாறலாம்ல. அம்மா, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், தப்பா நினைச்சுக்காத. என் வாழ்க்கையில நீ சொல்லி நான் கேட்காம போற கடைசி விஷயம் இதுவாதான் இருக்கும். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ப்ளீஸ்மா, இது ஒண்ணுல மட்டும் என்ன கம்பல் பண்ணாத. என் குழந்தைக்கு நீ இருக்க, நான் இருக்கேன், வேற யாருமா வேணும்? ஒருவேளை அந்த மனுஷன் ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சு ரத்தம் சுண்டி போய் என் புள்ள என் பொண்டாட்டின்னு தேடி வரட்டும், அப்போ நான் ஏத்துக்கிறேன். இது கூட நீ சொல்றங்கிறதுக்காக தான். ஆனா அந்த ஆளு கடைசி வரைக்கும் திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல.
என்னம்மா சொல்ற? நீ இவ்ளோ தெளிவா இருக்கிறப்போ நான் என்னம்மா சொல்ல முடியும்? அவர் மனசு மாறி சீக்கிரமே திரும்பி வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு என்னால அதை தம்ம பண்ண முடியும். நீ படுக்க வேலையை பாருமா. உனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? என்னம்மா அப்படி பாக்குற? இனிமே நடந்த எதை பத்தியும் நான் யோசிக்க கூட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மா, இந்த Dress எப்படி இருக்கு? கம்பி மேல நடக்கிறவ போற மாதிரியே இருக்குது. ஏண்டி பொண்ணா லட்சணமா புடவை கட்டினா என்னடி? நீ கூட தான் புடவை கட்டிருக்க, லட்சணமாவா இருக்க? அடி சிரிப்பால வர வர வாய் ரொம்ப நீளுது. பின்ன என்ன, நான் இவ்வளவு முக்கியமான விஷயமா போறேன், நீ மட்டும் அப்படி சொல்லமா? அப்படி என்ன உலக மகா விஷயத்துக்கு போற? சச்சின் அமெரிக்கால இருந்து வந்திருக்கார்ல, அவரை பார்க்க போறேன். அப்படியா? இந்த Dress நல்லாதான் இருக்கு. ஏண்டி பொட்டு கொஞ்சம் பெருசா தான் வச்சுட்டு போனா என்ன? மா, நான் சல்வார் போட்டிருக்கமா, பெரிய பொட்டெல்லாம் வைக்க கூடாது. ஏய், உனக்கு மாமியாரா வரப்போறவள பாத்தியா? கல் தோசைய நெத்தியில ஊத்தி வச்ச மாதிரி இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கா. இந்த பாருமா, இன்னொரு தடவை அவங்களை கிண்டல் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வரும். சரிதாயி, நீ கிளம்பு. பரவாயில்லையே, என் பொண்ணுக்கு ஜமீன் கலை வந்துருச்சே. என்னம்மா காலையிலேயே நீங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நான் எதுக்கு தான் என் பொண்ணு கூட சண்டை போட போறேன்? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நேத்து உன் பொண்டாடி போட்டு முடிச்சிட்டாளே. ஐ, உனக்கு பொழுது போலன்னு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருப்ப. என்கிட்டயே வந்து உள்ட்ட அடிக்கிறியே. டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஆத்தாளும் மகளும் சேர்ந்து கஞ்சி காய்ச்சிட்டாளுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, இனிமே உன் பொண்டாட்டி இங்க வரமாட்டாளாம். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ரஞ்சனி விஷயம் நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் கொஞ்ச நாள் அவ அங்கேயே இருக்கட்டும். நினைப்பதான் பொழப்ப கெடுக்குமா. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. இனிமே அவ எந்த காலத்துல இங்க வரவே மாட்டாளாம். ஆத்தாக்காரி கூடயே இருந்துக்குவாளாம். அப்ப நம்ம திட்டம்லாம் நாம தான். என்னம்மா நீ எப்படி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? மா விட்றா விட்றா, எங்க போயிட போறா? எப்பவுமே அவ குடுமி என் கையில தான். அப்பாடி, கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியம்மா. ரஞ்சினி வராடா. உனக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கை இப்படி ஆகணும்? பட்ட காலையே படம், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து ஏண்டா உன்னை இப்படி படுத்திக்கிட்டு இருக்கு? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. ஆமா, என்னாச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்லம்மா. என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல ரஞ்சனி. மா, ஏமா இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க? அப்போ என்ன வேற யாரோன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல ரஞ்சனி. பின்ன அத கேட்டா நீ மனசு உடைஞ்சு போயிருவம்மா. ஆமாமா, நீயே பார்த்தல அந்த தூரம் வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு போனா. எனக்கு மனசு கேட்கலமா. அதான் நேர்ல போய் என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நான் அப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாமா. வேண்டாமா, குடும்பத்து பொண்ணுக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னா என்ன உங்க குடும்பம் பேரு இந்த குடும்பம்னு அப்படி இப்படின்னு தாறுமான பேசிட்டாமா. சுட்டு போட்டா கூட எனக்கெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை வாயில வரவே வராதுமா. என்ன தாறுமாறா பேசும்போது கூட பொறுத்துக்கிட்டு அவ கைய பிடிச்சு கெஞ்சற. என்ன ஆண்டி நீங்களும் சோமு மாதிரியே இருக்கீங்க? விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணு அம்மா முளைக்கும். நாங்க 2 பேரும் அப்பாவிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தாமா அவ இந்த ஆட்டம் போடுறா. அதான் கேக்குறேன், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. அதனாலதாமா என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. பதிலுக்கு நானும் கொஞ்சம் கோவமாவே பேசிட்டேன். இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த அத்தனை கோவத்தையும் கொட்டி தீர்த்துட்டம்மா. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலம்மா. அப்படியே சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சுமா. யாராவது சத்தமா
கொஞ்சம் அதிர்ந்து பேசினாலே எனக்கு மாறு வழியே வந்துரும். என்னையவே அவ கத்த வச்சிட்டானா பாத்துக்கம்மா. என்னையும் என் புள்ளையும் என்ன வேணா சொல்லட்டும், நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை போய் உன்னையும் சோமியும் சேர்த்து வச்சு தப்பா அசிங்கமா பேசுறாமா. என் பையன் ஆம்பளை பரவாயில்ல, ஆனா நீ ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. உன்னை போய் இங்க பாருமா, இப்படி எல்லாம் அபனமா ஒரு பொண்ணு மேல பழி போடாதன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அவங்கள நான் பழக வேண்டாம் நான் சொன்னேன். நல்லா பழகட்டுங்கிறாமா. அவங்க பழகிறத நான் கண்டுக்க மாட்டேன், அதே மாதிரி நானும் பாபு பழகிறத நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்றாமா. எனக்கு வந்து கோவத்துக்கு ஆமாண்டி, அவங்க பழகிறது உண்மைதான், நீ கேட்கிற டிரைவர்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லலாமான்னு இருந்துச்சு. முதல்ல அது செய்யுங்க ஆண்டி. என்ன ரஞ்சினி இப்படி சொல்லிட்ட? தப்பு என் சைட்லயும் இருக்குல்ல. இப்படிலாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் அவளை நல்லபடியா பாத்துக்கலையோ என்னமோ. இத பாருங்க சோமு, உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க அந்த பொண்ணு தவம் பண்ணியிருக்கணும். இதுக்கு மேலே உங்க வாழ்க்கையை இந்த பொண்ணோட தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படி வாழ வேண்டியவர்னு எனக்கு தெரியும் சோமு.